ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தனி கொடுத்தனம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் சொல்லித்தர போகிறேன். பன்னீர் பட்டர் மசாலா. இதை வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் வந்து பார்த்துருக்கோம். ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி மெத்தடில் வந்து செய்வாங்க. நிறைய பேர் இதை என்ன நினைப்பாங்கன்னா, இதை என்னப்பா வதக்கணும், அரைக்கணும், இதெல்லாம் பண்ணணும். ஆனால் இதில் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் பட்டரும் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டர் அதிகமாக வேணான்னு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கேஷ்யூஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, க்ரீமியாக வர்றதுக்காக ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக கேஷ்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆனதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும். வெங்காயம் வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 2.5 வெங்காயம் கிட்டே எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி நல்லா ரெண்டும் மேஷ் ஆகி மர்ஜ் ஆகி வந்துடும். இப்போ வந்து அதை வந்து ஆற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நான் வந்து பன்னீரை வந்து கட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட பன்னீர் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப குட்டியாக கட் பண்ணால் நிறைய தெரியுமே அப்படின்றதுனால நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு பேக்கெட்லேயும் பாதி தான், என்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு. அண்ட் இதை வந்து இப்போ வந்து இந்த ஆறின மிக்சரை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து அது நல்லா அரைகிறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தண்ணி சேர்க்காம கூட நீங்கள் அரைக்கலாம். இப்போ இந்த மிக்சரை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம், நல்லா ஃபைனாக. பாருங்கள், இது வந்து அரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து அகைன் ஒரு பேனில் வந்து பட்டர் விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் பட்டர் சேர்த்துருக்கேன். நான் யூஸ்வலாகவே குக்கிங்க்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பட்டர் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் காரத்துக்காக வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த பட்டரோடு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்ச மிக்சரையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி அழகாக வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீர் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். பன்னீர் க்யூப்ஸ் சேர்த்துட்டு நான் வந்து எனக்கு இனிப்பு இதில் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாகவே சுகர் ஆட் பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, காஞ்சது, அதை வந்து லைட்டாக கையில் வந்து ஸ்னாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு. இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட இன்னும் வந்து க்ரீமி ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நான் வந்து யூஸ்வலாக ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன். அதனால் நான் வந்து கெட்டியாக இருக்க பாலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குன்னு. இதை வந்து சப்பாத்தியோடு நம்ம சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.